வணக்கம். ஒரு முழு புக்க அதுவும் ஒரே ஒரு வீக்கெண்ட்ல எழுதி முடிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் ஒரு ஏஐ பார்ட்னரை வச்சு? இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. இது எப்படி சாத்தியம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்க போற ஒரு கேஸ் ஸ்டடியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரு முழு புத்தகம் எழுதி பப்ளிஷ் பண்ணி எல்லாமே ஒரே வீக்கெண்ட்ல. கேட்கும்போதே இது எப்படி முடியும்னு தோணுது இல்லையா? ஆனா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் இத சாத்தியமாக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. வாங்க அந்த சிஸ்டம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பொதுவா ஒரு புத்தகம் எழுதணும்னா மாச கணக்குல, சில சமயம் வருஷ கணக்குல கூட ஆகும். ரொம்ப மெதுவான ஒரு ப்ராசஸ். ஆனா இங்க தான் ஒரு மேஜிக் நடக்குது. நம்ம மூளையும் ஏஐயும் ஒன்னா சேரும்போது அந்த மாச கணக்கு வேலை வெறும் நாள் கணக்குல முடியுது. ராக்கெட் வேகத்துல. இது வெறும் ஸ்பீடு மட்டும் இல்லைங்க, ரொம்ப கட்டமைப்பா கவனம் சிதறாம வேலையை முடிக்க முடியுது. அதுதான் இந்த பார்ட்னர்ஷிப்போட உண்மையான பவர். சரி, இவ்வளோ வேகமா ஒரு வேலையை முடிக்க முடியுதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த ஏஐ கோ-ரைட்டர் சிஸ்டம். அதாவது ஏஐய ஒரு துணை எழுத்தாளரா பயன்படுத்துற முறை. இதுல பெருசா ஒண்ணும் இல்ல, மூணே விஷயம்தான். ஒரு ப்ளூ பிரிண்ட், சில டூல்ஸ், அப்புறம் நாம கொடுக்குற சில ப்ராம்ப்ட்ஸ். வாங்க இது ஒவ்வொன்றும் என்னன்னு பார்ப்போம். ஓகே, அந்த சிஸ்டம் 3 ஸ்டெப்ஸ்ல வேலை செய்யுது. முதல்ல ப்ளூ பிரிண்ட், அதாவது நம்ம புத்தகம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு தெளிவான பிளான். அடுத்து இதை செய்ய தேவையான சில சிம்பிளான டூல்ஸ். கடைசியா ரொம்ப முக்கியமா நாம ஏஐக்கு கொடுக்கிற ஸ்மார்ட்டான ப்ராம்ப்ட்ஸ். இந்த 3 கரெக்டா சேரும்போது தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் கிடைக்குது. இந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. எந்த ஒரு புத்தகத்துக்கும் என்னென்ன அடிப்படை விஷயங்கள் இருக்குமோ, அதாவது ஒரு தீம், ஒரு டைட்டில், இன்ட்ரடக்ஷன், அத்தியாயங்கள், முடிவுரை, இதையெல்லாம் தான். நாம இந்த ஸ்ட்ரக்சரை ஏஐக்கு ஒரு கைடு மாதிரி கொடுத்துட்றோம். இப்படி ஒரு தெளிவான ரூட் மேப் இருந்தா ஏஐ எங்கேயும் தடுமாறாம நேரா வேலையை முடிக்கும். சரி, தியரி எல்லாம் போதும். இந்த சிஸ்டம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு லைவ் டெமோ மாதிரி பார்ப்போமா? ஒரு சின்ன ஐடியாவை மட்டும் எடுத்து அதை எப்படி சில நிமிஷங்கள்ல ஒரு முழு புத்தகத்துக்கான அவுட்லைனா மாத்துதுன்னு நீங்களே பாருங்க. முதல் ஸ்டெப், நாம ஏஐ கிட்ட கொடுக்கிற முதல் ப்ராம்ப்ட். இது ரொம்ப முக்கியம். நாம என்ன கேட்குறோம்னா, நீ ஒரு அனுபவம் வாய்ந்த ஆத்தர் மாதிரி யோசிச்சு இந்த ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 சப்டாபிக்ஸ் சொல்லு அப்படின்னு கேட்குறோம். இங்க இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஏஐ கொடுத்த பதிலை இப்ப பாருங்க. வாவ்! ஒரு பக்கம் மைண்ட் மேப், சுய விழிப்புணர்வு மாதிரி சைக்காலஜி டாபிக்ஸ், இன்னொரு பக்கம் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ மாதிரி டெக்னாலஜி. இது ரெண்டும் எவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏஐ சும்மா வார்த்தைகளை கொட்டல, அது கான்செப்டை உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டு ஐடியாஸ் கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட சில நல்ல ஐடியாஸ் இருக்கு. அடுத்ததா நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த ஐடியாக்கள் எல்லாம் வச்சு ஒரு முழு புத்தகத்துக்கான அவுட்லைனை ரெடி பண்ண சொல்லி ஏஐ கிட்ட கேட்க போறோம். சிதறி கிடக்கிற எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு உருவம் கொடுக்கிற ஸ்டெப் இதுதான். நம்ப முடியல, ஜஸ்ட் சில செகண்ட்ஸ்ல ஏஐ ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் கொடுத்துருச்சு. இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சு நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, நம்ம நம்பிக்கைகள், அப்புறம் எப்படி ஒரு பர்சனல் ஏஐ ஏஜென்ட்டை உருவாக்குறதுன்னு ரொம்ப தெளிவான சாப்டர்ஸா பிரிச்சு ஒரு முழு புத்தகத்தோட ஸ்கெலிட்டனையே நம்ம கையில கொடுத்துருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஐடியா சில நிமிஷத்துல ஒரு புத்தகத்துக்கான எலும்பு கூட மாறி இருக்கு. சரி, இப்ப அவுட்லைன் ரெடி. அடுத்து என்ன? இப்பதான் அசல் மேட்ரே ஆரம்பிக்குது. அவுட்லைன் போட்டாச்சு, இனிமே அந்த அவுட்லைனுக்குள்ள கண்டென்ட்டை நிரப்பணும். அதாவது ஏஐ இப்போ எழுத ஆரம்பிக்க போகுது. பொதுவா ஒரு புத்தகம் எழுதும்போது ரொம்ப கஷ்டமான இடம் எது தெரியுமா? அந்த இன்ட்ரோடக்ஷன் தான். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. ஆனா இங்க பாருங்க, என் புக்குக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுன்னு ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், மத்த வேலையை ஏஐ பார்த்துக்கும். எழுதின இன்ட்ரோல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான லைன் இது. நல்லா கேளுங்க. தவறான மனநிலை கூட ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ சேரும்போது அது ரொம்ப வேகமா ஒரு பெரிய தப்புல கொண்டு போய் விடும். ஆனா தெளிவான மனசு கூட சிம்பிளான ஏஐ டூல் சேரும்போது அது மெதுவா ஆனா உறுதியா ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பாத்தீங்களா? இது சும்மா இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்கல, ஒரு ஆழமான தத்துவத்தையே சொல்லுது. இதுதான் இந்த டெக்னாலஜியோட உண்மையான பவர். இந்த மாதிரி ஒரு ஆழமான விஷயத்தை ஏஐ சொல்லும்போது தான் நமக்கு ஒரு காரியம் புரியுது. இது நாம ஏதோ ஒரு டூலை யூஸ் பண்ற மாதிரி இல்ல, இது அதை விட ரொம்பவே பெரிய விஷயம். இது நம்ம மூளைக்கும் ஏஐக்கும் நடுவில் நடக்கிற ஒரு உண்மையான பார்ட்னர்ஷிப், ஒரு கூட்டு முயற்சி. இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி வேலை செய்யுதுங்கிறதோட ஃபார்முலாவே இங்க தான் இருக்கு. இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம தான் கம்பெனியோட சிஇஓ. நம்மளோட வேலை என்ன? விஷன், கிரியேட்டிவிட்டி, எது சரி தப்புன்னு முடிவு பண்றது. யாருன்னா நம்மளோட ஆபரேஷன்ஸ் டீம். நாம கொடுக்குற ஐடியாவையும் டைரக்ஷனை எடுத்துக்கிட்டு அதை வேகமா கரெக்டா செஞ்சு முடிக்கிறது தான் அதோட வேலை. சிம்பிளா சொன்னா, நாம யோசிக்கிறோம், அது செய்து காட்டுது.
இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாம தான் டிரைவர், ஏஐ தான் இன்ஜின். இன்ஜின் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, கார் எங்க போகணும், எந்த வழியில போகணும்னு முடிவு பண்றது யாரு? டிரைவரான நாம தான். டைரக்ஷன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, ஸ்பீட ஏஐ பாத்துக்கும். சரி, இப்போ இந்த பவர்ஃபுல்லான என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே பார்த்துட்டீங்க. அப்போ கேள்வி இதுதான், இந்த என்ஜினை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? நம்ம மூளையும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒன்னா சேரும்போது நம்ம கிரியேட்டிவிட்டியோட எல்லைகள் எங்க போய் நிற்கும்? அதை பத்தி யோசிச்சு பாருங்க.